ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் பலவிதம். நான் மாலதி முருகன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த ரோசாப்பூ பின்னலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு செயின் பின்னிக்கணும். 1 2 3 4 5 6 இதில் மொத்தம் 33 செயின் பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பின்னதுக்கப்புறமா பாருங்கள். இதில் 33 செயின் பின்னிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் இருக்க 3 செயினை விட்டுறணும். 1 2 3 செயினை விட்டுட்டு 4வது செயினில் ஒரு டபுள் குரோஷே பின்னிக்கணும். அடுத்திருக்க செயின்லேயும் ஒரு டபுள் குரோஷியா, அதுக்கு அடுத்திருக்க செயின்லேயும் ஒரு டபுள் குரோஷியா, இதே மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே பின்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஸ்ட் வரை பின்னதுக்கப்புறமா பாருங்கள். இதில் முழுசாக பின்னியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே பின்னியிருக்கேன். இந்த 3 செயினும் சேர்த்து மொத்தம் 31 டபுள் குரோஷியா இருக்குது. 3 6 9 12 15 18 21 24 27 30 31 மொத்தத்தில் 31 டபுள் குரோஷியா பின்னியிருக்கேன். அதாவது 3 செயினும் சேர்த்து 31 டபுள் குரோஷியா. இப்போ 2வது லைன் பின்னிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 செயின் போட்டதுக்கப்புறமா இப்படி திருப்பி வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த 2 டபுள் குரோஷியாவுக்கு அடுத்து இந்த கேப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு டபுள் குரோஷியா, இனி ஒரு டபுள் குரோஷியா பின்னிக்கணும். இப்போ 3 செயின் 1 2 3 இதுலேயும் இனி 2 டபுள் குரோஷியா பின்னிக்கணும். 1 இனி ஒரு டபுள் குரோஷியா, மூணு டபுள் குரோஷியா விட்டுட்டு அதுக்கு இடையில் 2 டபுள் குரோஷியா, இப்போ 3 செயின் இனி 2 டபுள் குரோஷியா அதிலே பின்னிக்கணும். மொத்தம் இதில் 10 இதழ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதழ் பின்னுறதுக்காக தான் இது பின்னிகிட்ருக்கோம். அதுக்கு அடுத்திருக்க 3 டபுள் குரோஷியா விட்டுட்டு மிடில் 2 டபுள் குரோஷியா, மூணு செயின் இனி 2 டபுள் குரோஷியா. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வரை பின்னிக்கணும். இந்த லாஸ்ட் வரை பின்னிருக்கேன். அதாவது 9 இதழுக்கு மட்டும் பின்னிருக்கோம். 10வது இதழுக்கு இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு 5 டபுள் குரோஷியா இருக்குது. இப்போ எப்படி பின்னுறதுன்னு பாருங்கள். அதில் 5 டபுள் குரோஷியா இருக்குது. 3 டபுள் குரோஷியா விட்டுட்டு அதுக்கு மடியில் 2 டபுள் குரோஷியா, மூணு செயின் இப்போ 3 டபுள் குரோஷியா பின்னிக்கணும். நம்ம இந்த 2வது லைனை ஸ்டார்டிங்கில் எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாஸ்ட்லேயும் பின்னிக்கணும். லாஸ்ட்டில் வந்துட்டு 3 டபுள் குரோஷியா வரும். ரெண்டு டபுள் குரோஷியா, 3 செயின், 3 டபுள் குரோஷியா பின்னியாச்சு. ஸ்டார்டிங்கில் பாருங்கள், 2 டபுள் குரோஷியா விட்டுட்டு தான் பின்னிருக்கோம். அதுக்கடுத்து 3 செயின், 2 டபுள் குரோஷியா பின்னிருக்கோம். இதே மாதிரி தான் பின்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பத்து இதழ் பின்னுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கடுத்து 3வது லைன் பின்னிக்கலாம். இப்படி திருப்பி வச்சு பிடிச்சிக்கோங்க.
ஃபஸ்ட்டில் இருக்க டபுள் குரோஷேக்கு மிடில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பின்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 செயின் பின்னிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 செயினில் வந்து 10 டபுள் குரோஷே பின்னணும். 2 3 4 5 6 7 8 9 இதோட சேர்த்து 10 டபுள் குரோஷே பின்னியாச்சு. இந்த 4 டபுள் குரோஷேக்கு மிடில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதுக்கடுத்து இந்த 3 செயின் பின்னிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 2வது இதழ் பின்னணும். ஃபஸ்ட்டில் 5 டபுள் குரோஷே, டபுள் குரோஷே பின்னியாச்சு. 3 செயின். இதுக்கு மிடில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இந்த பக்கம் எப்படி 5 டபுள் குரோஷே பின்னிருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கம் பின்னிக்கணும். 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு இதழ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பின்னணும். பாக்கி வர இதழ் பூரா இது மாதிரி தான் பின்னிக்கணும். இதுக்கடுத்து 3வது இதழ் வந்து இந்த 3 செயினில் பின்னிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பின்னிக்கணும். இப்போ இந்த 4 டபுள் குரோஷேக்கு மிடில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதுக்கடுத்து இந்த 3 செயின் பின்னிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இதில் பின்னிக்கணும். 5 டபுள் குரோஷே, இப்போ 3 செயின். இதுக்கு மிடில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இனி 5 டபுள் குரோஷே, நம்ம ஃபஸ்ட்டு இதழ் மட்டும்தான் அப்படி பண்ணுவோம். பாக்கி இருக்க இதழ் பூரா இதே மாதிரி தான் பின்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 டபுள் குரோஷே பின்னிருக்கோம்ல, இதுக்கு மிடில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ அதுக்கு அடுத்திருக்க இதில் இந்த 3 செயினில் பின்னணும். இதே மாதிரி லாஸ்ட் வரை பின்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பின்னதுக்கப்புறமா பாருங்கள். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. 10வது இதழில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பின்னா இதுவும் கம்ப்ளீட் ஆயிரும். 2வது லைனில் ஃபஸ்ட்டில் 3 செயின் பின்னிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பின்னா இப்போ இந்த இதழும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு செயின் போட்டுட்டு பாக்கி இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பூவு தைக்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ இந்த நூலில் ஊசி கோர்த்துக்கலாம். நேர் பக்கமாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் சின்ன சின்னதாக மடக்கி கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன ஃபோல்டாக பண்ணணும். நல்லா சுற்றி வச்சு பிடிச்சிக்கோங்க.
இதை தைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் 2 லைன் பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த 2 லைன் வர கீழேருந்து மேலே வர தைச்சி வச்சுக்கிறணும். இதில் விட்டுட்டு மேலே இருக்க 2 லைன்லையும் தைச்சிக்கிறணும். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா நல்லா முடிச்சு போட்டு விட்டுட்டு நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கதை இது மாதிரி உள் பக்கமாக எடுத்து விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பூவை ரெடி பண்ணியாச்சு. இதோட அடிப்பாகத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு க்ரீன் கலர் நூல் எடுத்து செயின் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 செயின் பின்னதுக்கப்புறமா மேலேருந்து 4வது செயினில், அதாவது ஃபஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் பின்னிக்கணும். இப்போ 3 செயின், இந்த வளையத்துக்குள்ளேருந்து 9 டபுள் குரோஷே பின்னணும். 3 செயினும் சேர்த்தா 10 டபுள் குரோஷே வரும். இது 4வது டபுள் குரோஷியா. பாக்கி இருக்க டபுள் குரோஷெல்லாம் பின்னதுக்கப்புறமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3 செயினும் சேர்த்து மொத்தத்தில் 10 டபுள் குரோஷியா இருக்குது. 3 6 9 10 இருக்குது. 3 செயின் பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து 3வது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பின்னணும். பக்கத்துலேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ ஃபஸ்ட் லைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2வது லைன் பின்னிக்கணும். 3 செயின், இதுலேயும் ஒரு டபுள் குரோஷியா. இந்த டபுள் குரோஷியாக்கு மிடில், அதாவது ஒரு டபுள் குரோஷியா விட்டுட்டு இதுக்கு மிடில் 2 டபுள் குரோஷியா பின்னணும். இப்போ அதுக்கு அடுத்திருக்க டபுள் குரோஷியா விட்டுட்டு 2 டபுள் குரோஷியா பின்னிக்கணும். ஒவ்வொரு டபுள் குரோஷியா விட்டுட்டு இதுக்கு மிடில் 2 டபுள் குரோஷியாவை பின்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சுற்றி பின்னிக்கணும். இது ஸ்டார்டிங்கில் 3 செயின் பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் 3வது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், பக்கத்துலேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அந்த 2வது லைனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து ஒவ்வொரு பாகமும் தனித்தனியாக பின்னணும். மொத்தம் அதில் 5 பாகமாக பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 செயின் பின்னதுக்கப்புறமா அதுக்கு அடுத்திருக்க டபுள் குரோஷியாக்கு மிடில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷியா. இந்த டபுள் குரோஷியா விட்டுட்டு இதுக்கு மிடில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷியா. அதுக்கு அடுத்திருக்க டபுள் குரோஷியா விட்டுட்டு 3வது ஹாஃப் டபுள் குரோஷியா. 2 செயின் 3 ஹாஃப் டபுள் குரோஷியா பின்னியிருக்கோம். அதுக்கு அடுத்திருக்க லைனுக்கு 2 செயின் திருப்பி வச்சு பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்க செயினை விட்டுறணும். அதுக்கு அடுத்திருக்க 2வது இருக்க செயினில் தான் பின்னிக்கணும். ஒரு ஹாஃப் டபுள் குரோஷியா. இந்த லாஸ்ட்டில் இருக்க செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷியா.
ஃபஸ்ட்டு 4, 3, அப்புறம் 2, அப்புறம் 1ன்னு பின்னிக்கணும். இப்போ 3வது லைன் 2 செயின் திருப்பி வச்சு பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்க செயினை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க செயினில் ஒரு ½ டபுள் குரோஷியா, 2 செயின் பாக்கி இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பாகத்தை பின்னியாச்சு. அதுக்கு அடுத்து இருக்க பாகம் பின்னலாம். இதில் பின்னிருக்குமா? இதில் பின்னிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து இருக்க டபுள் குரோஷியாவில் 2வது பாகம் பின்ன ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 ½ டபுள் குரோஷியா வரும். அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 1 வரும். இப்போ 2 செயின் பின்னதுக்கப்புறமா ஒரு ½ டபுள் குரோஷியா, 2 செயினும் சேர்த்தா 3வது ½ டபுள் குரோஷியா, இது 4வது ½ டபுள் குரோஷியா, 3 ½ டபுள் குரோஷியா பின்னிருக்கோம். இதுக்கடுத்து 2 செயின் ஃபஸ்ட்டில் இருக்க செயினை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க செயினில் ஒரு ½ டபுள் குரோஷியா, இப்போ அந்த லாஸ்ட்டில் இருக்க செயின்லேயும் ஒரு ½ டபுள் குரோஷியா. ஃபஸ்ட்டு 4 பின்னிருக்கோம், இப்போ 3 பின்னிருக்கோம். இனி 2 வரும். 2 செயின் திருப்பி வச்சு பிடிச்சிட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்க செயினில் ஒரு ½ டபுள் குரோஷியா, 2 செயின் பாக்கி இருக்க நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2வது பாகம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3வது பாகத்துக்கு இதுக்கு அடுத்து இருக்க டபுள் குரோஷியாவில் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு பாகமாக பின்னிக்கணும். 5 பாகம் பின்னதுக்கப்புறமா பாருங்கள். 5 பாகம் பின்னியாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க நூலை அடிப்பாகத்தில் எடுத்து விட்டுலாம். நீ கொஞ்சம் அதிகமாக இருக்கதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பக்கமும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது முழுசாக ரெடியானதுக்கப்புறமா இப்போ அது பூவில் வச்சு கரெக்டாக மிடியில் வச்சு பிடிச்சி வச்சுட்டு தைச்சி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் இருக்க 2 லைன் மட்டும்தான் தைச்சி வச்சுக்கிறணும். அதாவது ஃபஸ்ட்டில் 10 டபுள் குரோஷியா பின்னிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து 20 டபுள் குரோஷியா பின்னிருக்கோம். அந்த ரவுண்டு அளவுக்கு மட்டும்தான் இந்த பூவில் தைக்கணும். அடுத்து 5 பாகமாக பிரித்து பின்னிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து நம்ம தைக்கக்கூடாது. அது வரைக்கும் ரவுண்டாக தைச்சி வச்சுக்கிறணும். இந்த 20 டபுள் குரோஷியா அளவுக்கு மட்டும்தான் தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 நூலும் முடிச்சு போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்காது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி கொஞ்சம் அதிகமாக இருக்கதை இப்படி உள் பக்கமாக எடுத்து விட்டுருங்க. பூவை நல்லா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி இப்போ பூவு மட்டும் பின்னிருக்கோம். இதுக்கடுத்து இந்த பூவை வச்சு தோரணமாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரோசா பூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து நம்ம தோரணம் பின்னலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.